ஆண்கள் சொன்னாலே உங்களுக்கு அந்த கோவம் எதனால கிரியேட் ஆச்சு? கோவம் கிரியேட் ஆனது, நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு அம்மா கிடையாது. நான் சின்ன வயசுல வந்து ஒரு நார்மலா குட்டி பசங்களோட விளையாடிட்டு இருந்தப்போ, என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல என்ன ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அது எனக்கு மிஸ்பிஹேவ் பண்ண அந்த டைம்ல குட் டச், பேட் டச்லாம் கிடையாது. நம்ம இருந்த டைம்ல ஐ திங்க். அப்போ வந்து எனக்கு அது தப்புன்றதே தெரியல. பட் என்னமோ எனக்கு பண்றாங்கன்றது தெரிஞ்சுது. பட் வந்து எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க கை வைக்க எனக்கு பெருசாகிறப்போ, ஓகே இதெல்லாம் நம்மள இவ்ளோ பண்ணிருக்காங்க தெரியறப்போ எனக்குள்ள ஒரு எங்க வீட்லலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பைய தொட்டானா உடம்பு அழுக்காயிடுச்சு. அப்படின்னு நல்லா ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துட்டு சோப் போட்டு தேய்ச்சி போயிடும். லைக் அந்த அளவுக்கு நம்ம உடம்ப மாத்திட்டாங்க. உன்னை யாரா பாத்துட்டாங்களா? நீ அழுக்கான பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ அப்படி இது பண்ணி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சுது ஒவ்வொருத்தங்க மேலயும். அவங்க பாக்குற பார்வை, அவங்க தொடுறது எல்லாமே. பயம் வந்து வந்து எனக்குள்ள ஒரு கோவமா மாறிச்சு. ஸ்கூல்லலாம் ராகிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஆண்கள் மேல ஒரு பயம் வந்து அதனாலே நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.